அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞன் தன்னை தாழ்த்திக்கின்னு தன்னை வருத்திக்கின்னு இந்த திரையுலகத்துக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆகவே இப்போ நடக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் மேன்மை தங்கியவர்களுக்கும் அரங்கத்தின் நிறை நல்லோர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் கண்ணன் முதல் புள்ளியார் சுழி போட்டது கலைப்புலின்ற ஒரு பெயர் எழுதினார் 1984. அதுதான் யார் அவர் அன்னைக்கு எழுதின எழுத்து இன்றும் என்றும் அது நிலைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவரை சந்தித்தது சுரேஷ் மஹாலில் டப்பிங் தேட்டரில் நான் அவரை முதல் சந்திக்கிறேன். அப்போ கை கொடுக்கும் கை படத்தினுடைய டப்பிங் சவுகார் ஜானேமா டப்பிங் பேசிட்டு போகிறாங்க. மகேந்திரன் சார் இல்லைப்பா, மகேந்திரன் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம்ப்பா டப்பிங்கில், இந்த கண்ணங்கிட்ட மாட்டிங்கன்னு அவஸ்தப்படுறதா, அது விடவே மாட்டேன்றான், அப்படி சீரும் சிறப்புமாக செதுக்கிறான் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த கண்ணன் அப்படின்னு கூப்பிட்டு பேசினேன். அப்போ 2 பேரும் வந்தாங்க, சக்தி சுப்பிரமணியம், மதுக்கூர் கண்ணன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் வாங்க, எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதுதான் யார். அவர் நார்த் உஸ்மான் ரோட்டில் அலுவலகம் திறந்து அவர் புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பித்த படம் தான் யார். அது அதில் என்னென்னா, அதில் சற்றப்போ இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு லட்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. அந்த படத்தில் பணியாற்றிய என்னுடைய ஆத்மார்த்த நண்பர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களும் PRO பாரிவல்லல் அவர்களும் படத்தொகு செய்த லெலின் சார் அவர்களும் இந்த மேடையில் பார்க்கும்பொழுது உண்மையிலே சொல்லனா இன்பம் சூழ்ந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் படத்தினுடைய 100வது நாள் விழா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அந்த விழாவை நடத்தி கொடுக்குறாரு. அவர் மேடையில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி தானுவை பார்க்கும்போது எனக்கு ஏழை நண்பன் பணக்கார நண்பன் ஒரு கதையை சொல்லி, ஏழை நண்பனாக தானு நினைக்கிறேன், இப்படிப்பட்ட பணக்காரெலாம் மேடையில் வச்சுருக்கிறாரு, அவருக்கு ஒரு படம் பண்ணி தரப்போகிறேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு கண்ணனை கூப்பிட்டு எனக்காக ஒரு கதை சொல்லினார். கண்ணை வேற ஒரு கதைக்கு போனார், அவர் கதையை விட்டுட்டார். அது ஒரு சின்ன வருத்தம், எனக்கு வாழ்நாளெலாம் அது வருத்தம் இருக்க தான் செய்யணும். எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணி கண்ணே கன்னியாகுமரியன் போனாருன்றது ஒரு அதாவது அவரோட கவித்துவமான ஒரு கலைஞன். அள்ளித்தந்த வானம் மண்ணை அல்லவா, சொல்லித்தந்த பூமி தந்தை அல்லவான்னு எழுதினவர் இல்லையா, அது இன்றைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாக அங்கேயும் கனாதபடி எங்கே ஒழிச்சின்னு இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணன் மகேந்திரன் சார் பேரில் ஆரம்பிக்கும்போது மகேந்திரன் சாருக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது. எனக்கு 91 தையல் கண் படத்துக்கு கதை கொடுத்தவர் எஸ்பி முத்துராம் சார் இயக்குனர். அப்போ அவரோடு பழகிய பழக்கம். அதனால் அவருடைய பையன் ஜான் மகேந்திரனுக்கு நான் சச்சின் படம் கொடுத்தேன். இப்போ திரும்பவும் 18ஆம் தேதி அது ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு பிரளயத்தை அந்த படம் உருவாக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரில் இந்த ஃபிலிம் அகாடமி துவங்கும்போது இங்கு படிக்கின்ற அத்தனை பேருக்கும் வி கிரியேஷன் நிறுவனம் வாய்ப்புகளை வழங்கி ஒரு கொடையாக இருக்கும் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தம்பி செல்லுமணி இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். எனக்கு உரிமை இருக்குது, அவர்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன், எந்த நேரத்தினாலும் பேசுவேன். ஆனால் திரையுலகுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம் தம்பி செல்லுமணி. அவருக்கு இருக்கக்கூடிய சூழலில் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கலைஞன் தன்னை தாழ்த்திக்கின்னு தன்னை வருத்திக்கின்னு இந்த திரையுலகத்துக்காக சேவை செஞ்சுன்னு இருக்கிறாரு. ஆகவே இப்போ நடக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பிரச்சனையை எனக்காக திரும்பவும் மறுபரிசீலனை பண்ணி எல்லாரையும் ஒரு சேர நீ என்றைக்குமே ஒரு தாயானவன் தந்தையானவன். ஆகவே உன்னுடைய பணித்த கண்களோடு நீ இதை திரும்பவும் அதை ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று சின்ன நெடல் இருந்தால் கூட அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எனக்கு ஒரு உத்தரவு நீ அவசியம் தரணும். அது திரையுலகம் எப்பவுமே பிரிந்து இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும்.
அது உண்மையில் எந்தவித குறையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அதையும் எனக்கு தெரியும். இருந்தாலும் பேசும்போது எல்லாமே சால்வ் ஆகுன்றது இந்த மேடையில் ஒன்று வேண்டுகோள் வைக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய மோகன் சார் பற்றி சொல்லணுன்னா நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. நான் அதிகமாக அவர்கிட்ட சிற்றுண்டி வாங்கி சாப்பிட்ருக்குறேன், டிரைவிங்லேயும் நியூ உட்லண்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை 3-4 முறை ட்ரை பண்ணி படம் பண்ண முடியாத சூழ்நிலையே போயிடுச்சு. இல்லைன்னா அந்த காலத்துலேயே தாக் படத்தை நாங்கள் எடுத்திருக்க வேண்டியது 2 கதாநாயகிகளை போட்டு. என்ன சூழ்நிலை அது நடக்காமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்து கண்ணனை பற்றி சொன்னால், என்னை வந்து ஒரு சிச்சுவேஷனில் அவரே மிகப்பெரிய பாடல் ஆசிரியர். அப்படிப்பட்ட அவர் வந்து என்னுடைய படத்திலேயே ஒரு பாட்டு இது, ஆனை மேலே அம்பாரியான் ஆடுறது சிங்காரியான், போன வாரம் சிங்கப்பூரம் இந்த வாரம் தஞ்சாவூரம் அப்படின்னு அவர் எழுதினார். என்னை வந்து ஆனை மேலே அம்பாரியாக என்னை எத்தும் போய் உட்கார வச்சு அழகு பார்த்தவர். அதுக்கு வந்து நடன அசைவுகளை சொல்லி தந்த சகோதரி ஜீவா யார்கண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் மகிழ்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே மேடைக்கு அருகில் இருக்கக்கூடிய முத்துலிங்கம் சாருக்கு வந்து 50வது பொன்விழா ஆண்டு. நேற்று தினம் என்னுடைய உறவினர் தவறுனதால் அந்த ஃபங்க்ஷனில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி அவருக்கு ஒத்து சொல்லணும்னா, அவர் முதல் ஒரு நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், அவரை பாராட்டணும். ஏன்னா 50 பொன்விழான்ற சாதாரண இல்லை, 1600 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய முதல் பாடல் வந்து பொண்ணுக்கு தங்க மனசுலன்னு நான் நினைக்கிறேன். தஞ்சாவூர் சீமையிலே தாவி வந்த புண்ணியமான்ற பாடல் தான் அவர் எழுதுந்து. ஆனால் அவர் முதல் எழுதுந்து சபைக்கு அரங்கேறுமான்றது தெரியாது. என்ன பண்ணார், பாலமுருகன் சார் அது என்னுடைய பாடல் நான் எழுதுனேன்னு சொல்லி பாலமுருகன் எழுதுன்னு சொல்லி கொடுத்து பண்ணார். ஆனால் அதுக்கு உண்மையிலே இசையமைத்தது இளையராஜா தான். ஆனால் அதுக்கு வந்து ஜிகே வெங்கடேஷ்னு சொல்லுவாங்க. அப்படி அதுக்கப்புறம் தான் அது பிரமாதமாக இருந்து சொன்னோன்னா, இல்லை இவர் தான் எழுதினாருன்னு அது அப்போ தான் இவர் எடுத்து போய் உட்கார வைக்கிறாங்க. இவருடைய பிடிவாதம் வந்து எப்படின்னா சொல்லணும், அது கூட நான் கேள்விப்பட்டது தான். முதல் பாடல் பதிவாகாமல், முதல் பாடு எழுதாமல் நான் காலனியே அணிய மாட்டேன் என்று சபதம் விட்டதாக கேள்வி. உண்மையா? இப்படிலாம் ஒரு வரலாறு பதிந்த நினைவுகள் தான் இருக்குது. ஆகவே இங்கே பாரிவல்லில் நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ரவி சாரை பார்த்துட்டேன், வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு எடிட்டர் லெலின் சார். அவருக்கு கோவம் வரலன்னா அவர் எத்தனையோ படங்களை பண்ணுவார். அவர் கோவத்தை சினத்தை தவிர்த்துக்கணும், அவ்வளோதான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறது. மேடையில் இருக்கிற அத்தனை கலைஞர்களையும் நான் சிறப்பு கூறுறேன். நீதித்துறை சார்ந்தவங்களாம் இருக்காங்க. நான் நல்லவன் படத்தில் வந்து ஒரு சட்டத்துறை சார்ந்த ஒரு நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய நான் எழுதினேன். கலைஞருடைய என்னுடைய நாடி நரம்பில் ஓடும் குரல் நீக்கமுறை இருந்து கலைஞரை நினச்சி தான் அந்த சீனை எழுதினேன். பாலச்சந்திர பார்த்துட்டு ஹேட்ஸாப் தானு என் படத்துக்கு நீயோ வசனம் எழுதுன்னு சொன்னார். அந்த தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சட்டத்துறையில் இருக்கிறவங்களும் அது மேலே அதாவது அதை நேசிக்கிறவங்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்கன்றது சொல்கிறேன். செல்வமணி நிறைய சட்டத்தை படித்து சட்டத்திலேயே நிறைய வாதிடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய எண்ணங்களை பதிவு செய்கிறேன். இந்த அறிவாயுதமாக இந்த கலைக்கூடம் திகழும். அந்த திகழத்துக்கு நான் வந்து கொடையாக இருப்பேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைகிறேன். நன்றி, வணக்கம்.